யாரோ ஒருத்தங்க இந்த 5 மனப்படமா சொல்லுங்க பார்ப்போம். உங்க பிள்ளைங்களுக்கும் வகுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செஞ்சு சொல்லிடின்னு சொன்னா என்ன பண்ணுது? உங்களே மாதிரிதான் க்ளோஸ்அப்புக்கு ஆடு கொடுக்குது. என் பல்லுலாம் நல்லா இருக்கா பாருங்க டீச்சர், மஞ்சக்கார படிச்சிருக்கா, என் பல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதைத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, டாக்குன்னு இப்படி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா பெஞ்சில்? ஏன்? உங்ககிட்ட அந்த உந்து சக்தி இல்லை, உங்ககிட்ட அந்த எனர்ஜி இல்லை. டக்குன்னு எந்திரிச்சு சொல்லணும், தெரிஞ்ச எதையாவது சொல்லுவோம், தெரிஞ்ச வரைக்குமாவது சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன இல்லை, உங்கள்கிட்ட இல்லை. கூட்டத்தோடு இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க மார்க்ல பாத்தீங்களா, கீழே போர்டுல பார்த்தேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் 10th 490 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க் 480. எப்படி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? யாரோட பிள்ளைகள்? உங்க பிள்ளை, உங்க பிள்ளைங்க தானே. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு கடவுள் எவ்வளவு தாழ்ந்து கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? அந்த தாளந்த இவங்க அந்த 10 மணி நேரத்துல எப்படி வெளியே கொண்டு வராங்க பாத்தீங்களா? அப்ப படிப்போடு சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அதன்படி உங்க பிள்ளைங்க வளரணும்னா அவங்க இடத்துல அதிகமாக அக்கறை எடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு?